ஒரு வழியாக இன்றைக்கி நாள் 30. இந்த 30 நாள் நான் டெய்லி பண்ணணும்னு நினச்ச எல்லா விஷயத்தையும் முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி கடைசி நாளுக்கு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு 10 நாட்கள் நான் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு 30 நாள் ப்ரூவ் பண்ணிட்டேன். இந்த வருஷம் முடிகிறதுக்கு 68 நாட்கள் தான் இன்னும் இருக்குது. நான் அடுத்து 60 நாள் சேலஞ்ச் பண்ண போகிறேன். இந்த இயர் முடிகிறதுக்குள்ளே கம்ப்ளீட்டாக என்னை சேஞ்ச் பண்ணி காட்ட போகிறேன். நான் கையில் வச்சுருக்க இந்த 30 days ஷீட்டு தான் என்னோட டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஷீட்டை உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி வேணும் அப்படின்னா கமெண்டில் சேலஞ்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் பண்ண மட்டும் தான் உங்களோட டிஎம்க்கு வரும். சொல்ல மறந்துட்டேன், அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. நாள் 30 என்னெல்லாம் நடந்தது பார்ப்போம் வாங்க. நேற்று நைட்டே டொமேட்டோ ஜூஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். காலையில் எழுந்திரிச்சோடனே ஸ்கின் கேரை பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நேற்று நைட்டு வச்சுருந்த சப்பாத்தி இருந்துச்சு, அதை சாப்பிட்டுட்டு புக்கை படிச்சுட்டு குரானும் படிச்சுட்டு ஜோஹர் நமாஸை தொழுதுட்டு வீட்டுக்கு வந்து லஞ்சை சாப்பிட்டுட்டேன். இன்னைக்கு நமக்கு ஆன்லைன் கிளாஸ் தான். கிளாஸ்லாம் முடிச்ச உடனே அக்கா பையன் என்ட்ரி கொடுத்தான். அவன் கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு லேட் அண்ட் ட்ரைசப் தான். லேட்டுக்கு 3 வேரியேஷனை போட்டேன். ஜிம்மில் வேற யாருமே இல்லை, அதனால் நிறைய வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்குள்ள ட்ரைசப்க்கு 2 வேரியேஷனை போட்டுட்டு அப்படியே ஆப்ஸை போட்டுட்டு லைட்டாக ஃப்ளெக்ஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே தம்பி பார்க் போகலான்னு சொன்னால் அங்கே போயிட்டு ஒரு 5 கிலோமீட்டர் நடைப்பயணத்தை போட்டுட்டு வீட்டுக்கு வந்து பீட்ரூட் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு டின்னருக்கு சிக்கனை செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே டூ டூ லிஸ்ட்லாம் செக் பண்ணிட்டு நாளை முடிச்சுக்கிற மக்களே.